Hi students. So இப்போ நம்ம பார்க்க போறது விஷாரத் பூர்வாத்ல பேப்பர் 1ல வரக்கூடிய ERC தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் 7 லெசன்ஸ்க்கு ERCs நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் இருக்கு. ஸோ அதுக்கான வீடியோஸ் வேணுன்றவங்க பிளேலிஸ்ட்ல ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த பெல் பட்டன் ஆல்சோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எக்ஸாம் ரிலேட்டடான அப்டேட்ஸ் போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஸோ அண்ட் தென் அந்த விஷாரத் பூர்வதுக்கான எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் ஆல்சோ நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையுமே நீங்கள் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நவீன் கத்திய சைனிகா 2ல 8th லெசன் நயி சன்ஸ்கிருதி கி ஓர். ஸோ இந்த லெசன்ல நம்ம பார்க்க போகிறது சந்தர்ப சஹித் வியாக்கியா, அதாவது ERC தான் நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், आदमी सिर्फ चारा या दाना गाने वाला जानवर नहीं है, गेहूं तक आदमी और जानवर में भेद नहीं, गुलाब के कारण ही आदमी आदमी बन पाया है. அதாவது ஸோ இதுல ஆதமி சிர்ஃப் சாரா யா தானா கானே வாலா ஜானவர் நஹி ஹை. ஸோ அதாவது ஹியூமன்ஸ் வந்து ஒன்லி அந்த புல்லோ தானியங்களோ சாப்பிடக்கூடிய அனிமல்ஸ் மட்டும் கிடையாது. அனிமல்ஸ் அவன் கிடையாது. அதாவது புல்லையோ தானியங்களோ சாப்பிடக்கூடிய அவன் ஒரு அனிமல் கிடையாது. கேஹூம் தக், கேஹூங்கிறது ஒரு ஃபுட்டை குறிக்கிறது, கோதுமை, ஒரு உணவு. அதாவது உணவு வகையில பார்க்கும்போது ஆதமி அவர் ஜானவருமே வேதனகி, அதாவது மனிதனுக்கும் அனிமல்ஸ்க்கும் எந்த வித்தியாசம் இல்லைன்னா ரெண்டு பேருக்குமே உணவுன்றது பொதுவான ஒரு விஷயம். குலாபுக்கே காரன் ஹி ஆதமி ஆதமி பன் பாயாகை. அதாவது குலாப் அப்படின்னா இங்க வந்து ரோஸை குறிக்குது இல்லையா, குலாப். சோ அந்த பூவை பொறுத்த வரைக்கும், சோ பூன்னு சொல்லும் போது அந்த அனிமல்ஸ்க்கு அந்த பூவினுடைய வாசனையோ அந்த பூவினுடைய சுகம் அந்த பூவினுடைய அழகை பத்தியோ அந்த அனிமல்ஸ் வந்து கவலைப்பட போறது இல்லை. ஆனா மனிதன் வந்து என்ன பண்றான், அந்த பூவினுடைய நறுமணம் அதனுடைய அழகு அதை எல்லாத்தையுமே அவனால வந்து புரிஞ்சுக்க முடியும். சோ இந்த 6th சென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, சோ அதுதான் இது இங்க வந்து சொல்ல வர்றது. சோ அது மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு. சோ அதனாலதான் மனிதன் அந்த விலங்குல இருந்து நம்ம வேறுபடுத்தி காமிக்க முடியுது அப்படின்றதுதான் இதுல சொல்ல வர்றாரு. ஸோ இந்த கான்செப்ட் எதுக்கு அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் வந்து சம்ஸ்கிருதி, அதாவது நம்மளுடைய அந்த கல்ச்சர் இல்லையா, ஸோ அதுல வந்து எந்த ஒரு கான்சன்ட்ரேஷனும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி இதுல ஒரு இன்டைரக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உள்ள கொண்டு வர்றது. ஸோ அது என்னன்றது நம்ம எக்ஸ்பிளனேஷன்ல பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ பிரசங்க் யஹ் வாக்கிய ஸ்ரீ ராமவிருக்ஷ பேனிபூரி கி नई संस्कृति की ओर नामक निबंध से दिया गया है. सो இந்த சென்டென்ஸ் ராமவிருக்ஷ பேனிபுரியினுடைய ஒரு நயி சன்ஸ்கிருதிக்கு ஓர், அதாவது ஒரு புதிய பண்பாடு கல்ச்சர் அதனுடைய பக்கத்தை பத்தி சொல்றது. ஓர்னா அதனுடைய சைட், அதை பற்றி அப்படின்னு அர்த்தம். நாமக் நிபந்த் அந்த கட்டுரையில இருந்து எடுத்திருக்காங்க. சந்தர்ப், சோ எந்த சிச்சுவேஷன்ல இதை சொல்லியிருக்காங்க, பாரத் ஆசாத் ஹோ கயா ஹை. சோ நம்மளோட இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிடுச்சு. நயா சமாஜ் பன்னே வாலா ஹை. சோ அது மட்டும் இல்லாம ஒரு புதிய சமுதாயம் இப்போ உருவாயிடுச்சு. நயி சன்ஸ்கிருதி பன்னே வாலி ஹை. சோ ஒரு புதிய பண்பாடும் நமக்குன்னு ஒரு புதிய கல்ச்சரும் உருவாயிடுச்சு. லேக்கர் இஸ் நயி சன்ஸ்கிருதிக்கு சம்பந்தமே. சோ ரைட்டர் வந்து இந்த புதிய இந்த கல்ச்சரை பத்தியான குச் நிர்தேஷ் தேத்தே ஹை, ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு வந்து சொல்ல வராரு. இசி சம்பந்தமே வே யஹ் வாக்கிய லிக்தே ஹை. சோ இத பத்தி தான் வேணா இவர் இந்த சென்டென்ஸ் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வியாக்கியா, விளக்கம் என்ன அப்படின்னா, ஜானவர் சாரா காத்தா ஹை, அதாவது அனிமல்ஸ் வந்து சாரான கிராஸ் புல்ல வந்து சாப்பிடும். மாத்திர ஒன்லி அப்பனி பூக் மிட்டானா ஜானவர் கா லட்சிய ஹோத்தா ஹை. அதாவது ஒன்லி தன்னுடைய பசியை போக்குறது மட்டும்தான் அனிமலுடைய ஒரு குறிக்கோளா இருக்குமா, அதோட வேலையே அதுதான் இல்லையா, தன்னோட சாப்பாட்டு பசியை தீர்த்துக்கிறது மட்டும்தான் அதனுடைய லட்சியமா இருக்கும். ஜானவர் கபீபி குலாப் நஹி சூங்கத்தா. ஆனா அனிமல்ஸ் எப்பவுமே அந்த பூக்களுடைய வாசனைய வந்து அதை ஸ்மெல் பண்றது கிடையாது. ந உஸ்கி சுந்தர்தா கு பஹஜானதா நஹி உஸ்கி சுகந்த் கா ஆனந்த் உட்டாதா ஹை. சோ அது என்ன பண்ணாது, அந்த புல்லுகளுக்கு நடுவுல ஒரு பூக்கள்லாம் இருந்தாலும் அந்த பூவோடைய வாசனையோ அதனுடைய அழகோ அதுக்கு வந்து தெரியாதான். அதுதான் உஸ்கி சுந்தர்தாக்கோ பஹஜானதா, அதுக்கு அதனுடைய அழக வந்து அதனுடைய அழகினுடைய அருமை வந்து தெரியாது. நஹி உஸ்கி சுகந்துக்கு ஆனந்த் உட்டாதாகை, அதனுடைய நறுமணம் அதனுடைய
ஸ்மெல் இருக்கு இல்லையா, அதை பத்தியான அது தரக்கூடிய சந்தோஷமும் அதால உணர முடியாது. போக் மிட்டானா ஆதமி காபி லட்சிய ஹோத்தா ஹை. ஆனா அதே அந்த பசியை போக்குறது மனிதனுக்கும் அது ஒரு விஷயம் இல்லையா, அது ஒரு லட்சியம் அப்படின்னா அதுவும் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பங்கு. மக்கர் ஆனா உஸ்கா ஏக் மாத்திர லட்சியம் நஹி ஹோத்தா. ஆனா அது மட்டுமே அவனுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் கிடையாது, சாப்பிடுறது மட்டுமே வாழ்க்கை கிடையாது. ஆதமி குலாப் கி சுந்தர்தா சே முக்த் ஹோத்தா ஹை. சோ ஹியூமன், அதாவது ஆதமினா ஹியூமன், அவன் என்ன பண்றான், அந்த ரோஸினுடைய அந்த பூவினுடைய அழகை பார்த்து ரொம்ப ஆனந்தப்படுறான். உஸ்கி சுகந்துக்கு ஆனந்த் உட்டாத்தா ஹை. அந்த அந்த சுகந்தம் என்னது, அந்த இன்பத்தினுடைய ஆனந்தத்தை வந்து அவனால வந்து ஃபீல் பண்ண முடியுது. வஹ் கேஹூம் और गुलाब का भेद जानता है. சோ அவனுக்கு உணவு எது, அந்த பூ எது, சோ அதனுடைய ரெண்டுத்தையும் பத்தியான பிரிச்சு அதாவது வேறுபடுத்தி காமிக்கக்கூடிய தன்மை வந்து ஹியூமன் கிட்ட இருக்கு. இதுதான் இந்த சிக்ஸ்த் சென்ஸ், அந்த பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இங்க சொல்ல வராங்க. யஹாங் தக் கேஹூம் கா சவால் ஹை. சோ எது வரைக்கும் அந்த சாப்பாடுன்ற ஒரு விஷயம் கேள்வி வருதோ, அப்போ ஆதமி और जानवर में, அப்போ மனிதனுக்கும் விலங்குக்கும் கோயை பேத நகை ஒரு வித்தியாசமும் இல்லை. ஏன்னா ரெண்டு பேருக்குமே உணவுன்றது பொதுவான ஒரு விஷயமா தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. மகர் ஆனா குலாபுக்கு விசிஷ்டத்தாக்கோ பகஜானத்துக்கே காரண். ஆனா ஒரு பூவினுடைய சிறப்பை பற்றி அறிந்து அதை தெரிஞ்சுக்கிறதுனால, அதாவது ஹியூமன்ஸால மட்டும்தான் அந்த பூவினுடைய அழகை பத்தியும் அதனுடைய நறுமணத்தை பத்தியும் உணர முடியுதுன்றத ஒரே காரணத்தினால்தான் ஆதமி பன்தாஹே, ஒரு மனிதனாகவே உணரப்படுகிறான். அவன் இத அனிமல்ஸோட அவனை கம்பேர் பண்ணாம அவனை வந்து ஒரு சிறப்பான இடத்துல வச்சிருக்காங்க. விசேஷத்தா. சோ இதுல என்னன்னா, ஆஜாத் பாரத்துக்கு சர்க்கார் போஜன் பர் தியான் தேனே லகே. அதாவது இந்த சுதந்திரமாங்கின அதாவது ஆசாத் பாரத்துக்கு சர்க்கார், இந்த சுதந்திரம் பெற்ற இந்தியாவினுடைய கவர்மெண்ட் என்ன பண்ணுது, போஜன் பர் சாப்பாட்டுல தான் தியான் தேனே லகி, அந்த உணவுல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. சர்க்கார் நே சம்ஸ்கிருதி பர் தியான் நஹி தியா. ஆனா அந்த கவர்மெண்ட் என்ன பண்றது இல்ல, நம்மளுடைய கல்ச்சர் மேல எந்த ஒரு கவனமும் வைக்கிறது இல்ல. இஸ் வாக்கிய துவாரா. சோ இந்த சென்டென்ஸ் மூலமா, அதாவது மேல அந்த 2 லைன் சொல்லியிருக்காங்களே அந்த சென்டென்ஸ் மூலமா பேனிபூரி ஜி சர்க்கார் கோ சம்ஸ்கிருதிக்கு யாத் திலாத்தே ஹை. சோ பேனிபூரி ஜி என்ன பண்றாரு, கவர்மெண்ட்டுக்கு அந்த சம்ஸ்கிருதி அந்த பண்பாட்டின் மேலேயும் கவனம் வைங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்னன்னா, அனிமல்ஸ் என்ன பண்ணுது, சாப்பாடு பேல மட்டும் கவனம் வச்சிருக்கு, தன்னை சுத்தி இருக்கிற எதுவுமே பாக்குறது இல்ல. சோ அது போலதான் இந்த கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, அந்த சாப்பாடு விஷயத்துல மட்டும்தான் கவனம் வச்சிருக்காங்க. அந்த நம்மளுடைய நாட்டினுடைய கல்ச்சர் பண்பாடை பத்தி கவலையே படுறது இல்ல, அதை பத்தியான எந்த ஒரு டெவலப்மெண்ட்ஸும் பண்றது இல்ல அப்படின்றத இந்த சென்டென்ஸ் மூலமா அவர் வந்து புரிய வைக்கிறாருன்னு சொல்றாங்க. சூரஜ் डूबने जा रहा था, उन्होंने कहा कौन मेरे पीछे इस संसार को आलोक देगा. सो अதாவது சூரஜ் डूबने जा रहा था. சோ डूबनेனா மறையிறது, செட். சோ சூரியன் வந்து மறைஞ்சிருச்சு. உன்ஹோனே கஹா. சோ சொல்றாங்க, கௌன் யாரு, மேரே பீச்சே, சோ எனக்கு பின்னாடி இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்க போறதோ அப்படின்ற மாதிரி. அதாவது சூரியன் மறைஞ்சிருச்சான். சோ அப்ப மறைஞ்ச பிறகு என்ன சொல்றாங்க அப்படின்னா, சோ நான் மறைஞ்ச உடனே இருள் வந்துரும். அதுக்கப்புறம் கோன் யாரு, மேரே பீச்சே எனக்கு அப்புறம் இஸ் சங்சார்க்கு இந்த உலகத்திற்கு ஆலோகு தேகா வெளிச்சத்தை கொடுக்க போறாங்களோ. ஏன் அப்படின்னா, சாந்து தே சித்தாரே தே. சோ நட்சத்திரமும் இருக்கு, நிலவும் இருக்கு. சப் சுப் ரஹே, ரெண்டுமே அமைதியா தான் இருக்கு. ஏன்னா இது ரெண்டு இருந்தாலும் இந்த இருட்டுன்ற ஒரு விஷயம் இந்த உலகத்துல இருக்கு. சோட்டா சா மிட்டி கா தியா ஜிஸ்னே பட்கர் கஹா. ஆனா அந்த சின்ன மண்ணாலான அந்த விளக்கு, அது எரிஞ்சு மண்ணாலான விளக்க அந்த ஏத்தி வைக்கிறாங்க இல்லையா, இந்த ஒருத்தரும் வீட்டுல சூரியன் மறைஞ்ச உடனே என்ன பண்றாங்க, இப்பதான் லைட் வந்திருக்கு. சோ அந்த காலத்துல அப்பெல்லாம் வந்து விளக்கு தான் ஏத்தி வைப்பாங்க. சோ அப்படி ஏத்தி வைக்கும் போது ஒரு வீட்டுல வெளிச்சம் வருது. சோ அந்த சின்ன மண்ணாலான விளக்க ஏத்தி வைக்கும் போது வெளிச்சம் வருது இல்லையா. சோ அது பட்கர் கஹா தேவதா, அது என்ன சொல்லுதான் தேவதா, யஹ் பாரி போஜ் ஹை, இப்படிப்பட்ட ஒரு பெரிய சுமை இருக்கு. மேரே துர்பல் கந்தோங் பர், என்னுடைய அந்த வீக்கான தோல்ல ஷோல்டர்ல இப்படிப்பட்ட ஒரு பெரும் சுமை என் மேல இருக்கு. அதாவது சூரியன்ற நீ ஒரு பெரிய நெருப்பு கோலமா இருந்து இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்குற, ஆனா நான் ஒரு சின்ன மண்ணாலான விளக்கு தான். சோ என் மேல இத்தனை சுமையா அப்படின்னு வந்து விளக்கு கேட்கிற மாதிரி இதுல கொடுத்துருக்காங்க.
सो प्रसंग என்ன அப்படின்னா यह गद्यांश श्री रामवृक्ष बेनीपुरी के नई संस्कृति की ओर नामक निबंध से दिया गया है. सो இந்த பேராகிராஃப் வந்து ராமவிருக்ஷ பேனிபுரினுடைய நயி சம்ஸ்கிருதிக்கு ஓர் அவருடைய கட்டுரையில இருந்து எடுத்திருக்காங்க. ரவீந்திரநாத் தாகூர் கி ஏக் கடி ஹை, இது ரவீந்திரநாத் தாகூருடைய ஒரு பாட்டும் கூட. संदर्भ राजनीतिज्ञों और अर्थशास्त्रियों ने संस्कृति के लिए कोई भी योजना नहीं बनाई. அதாவது ராஜநீதிஞோ யார் அப்படின்னா இந்த பொலிட்டீஷியன்ஸும் அவர் அர்த்த சாஸ்திரியோங் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் பொருளாதார நிபுணர்களுமே சம்ஸ்கிருதிக்கேலியே அந்த பண்பாடு அந்த கல்ச்சருக்காக கோயி பி யோஜனா எந்த ஒரு ஸ்கீமும் நஹி பனாயி எந்த ஒரு ஸ்கீமுமே கொண்டு வரல. பேனிபூரிஜி மானதி ஹைக்கி யஹ் காம் கலாக்காரோं का है. சோ அப்பதான் இந்த பேனிபூரிஜி என்ன நினைச்சுக்கிறாரு அப்படின்னா இந்த வேலை யஹ் காம், அதாவது இந்த வேலைன்னா எதை சொல்றாங்க, அந்த சம்ஸ்கிருதிக்காக ஒரு ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றது. யஹ் காம் கலாக்காரோं का, ஒரு கலைஞனுடைய வேலை அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. அப்படி பாக்கி புருஷ்டிக்கேலியே, சோ தன்னுடைய வார்த்தை இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்றதுக்காக யஹ் சுக்தி பிரஸ்துத் கர்த்தே ஹே. யஹ் சுக்தினா இந்த விஷயத்தை வந்து அவர் வெளிப்படுத்துறாரு தன்னுடைய இந்த வார்த்தைகள் மூலமா. சோ அது வியாக்கியால என்னன்னு பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் வியாக்கியா என்ன அப்படின்னா சூரஜ் ஜப் டூப் ஜாத்தா ஹை, அதாவது சூரியன் எப்போ வந்து மறையுதோ தப் அந்தேரா சா ஜாத்தா ஹை, அப்ப இருள் வந்து வந்துருது. ஆகாஷ் மேம் சாந்த் और தாரே ரஹத்தே ஹை. சோ ஆகாஷ்னா அந்த ஆகாயத்துல வானத்துல சாந்த் நிலவும் இருக்கு, மூன் और தாரேனா நட்சத்திரமும் இருக்கு. மகர் ஆனா உன்கே பிரகாஷ் சே பிருத்வி கோ கோயி லாப் நஹி ஹை, ஆனா அதனுடைய வெளிச்சத்தினால பிருத்விக்கோ, பிருத்வினா இந்த பூமிக்கு இந்த உலகத்திற்கு கோயி லாப் எந்த ஒரு பெனிஃபிட்மே இல்ல. ஹம் லோக் ஜமீன் பர் மிட்டி கா தியா ஜலாத்தே ஹை. சோ நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், நம்ம மக்கள் எல்லாமே ஜமீன் பர் நம்மளுடைய வீட்டுல இந்த இடத்துல வந்து தரையில மிட்டி கா தியா அந்த மண்ணாலான விளக்க தான் என்ன பண்றோம், ஜலாத்தே ஹை ஏற்றி வைக்கிறோம். உசிகோ ரோஷினி ஹமாரே காம் ஆத்தி ஹை. சோ அதனுடைய வெளிச்சத்தினாலதான் நாம என்ன பண்ணோம், நம்மளுடைய வேலையை செஞ்சுக்கிறோம். சாந்த் और தாரோங் சேபி மிட்டி கா தியா சோட்டா, அதாவது அந்த நிலவு அந்த மூணுக்கும் நட்சத்திரத்தை விட அந்த மண்ணாலான விளக்கு ரொம்ப சின்னதுதான். அவர் கம்சோர் ஹோத்தா ஹே, அது மட்டும் இல்லாம ரொம்ப வீக்கானது. அதாவது மண்ணாலானுக்கு கையில எடுக்கும் போது கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா விழுந்து உடைஞ்சிரும் இல்லையா. சோ அதுதான் கம்சோர், ரொம்ப வீக்கானதும் கூட. फिर भी அப்படி இருந்தாலுமே दिया दुनिया को आलोकित करना अपना दायित्व मानता है. ஆனாலும் அந்த தியான விளக்கு துனியாக்கோ இந்த உலகத்திற்கு ஆலோகித் கர்னா, ஆலோகித்னா வெளிச்சத்தை தரது, பிரைட்னஸ் லைட் வெளிச்சத்தை தரது. அப்பனா தாயித்வ தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா அது நினைச்சுக்குது. அவர் பிரகாஷ் பிகேரத்தாகை, அது மட்டும் இல்லாம ஒளியை வந்து எல்லா இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணுது. பிகேரத்தா அப்படின்னா ஸ்ப்ரெட். கலாக்கார் கே பாஸ் கோயி அதிகார் நஹி ரஹதா, அது போல கலாக்காரனே யாரு, கலைஞர்கள் கிட்ட எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. அதுதான் கோயி அதிகாரம், எந்த ஒரு பவர்ஸுமே இல்ல. वह राजनीतिज्ञों और अर्थशास्त्रियों से कमजोर होता है. அது மட்டும் இல்லாம இந்த கலைஞர்கள் எல்லாருமே பொலிட்டீஷியன்ஸ் மற்றும் அந்த எக்கனாமிஸ்ட விட ரொம்ப வீக்கானவங்க. அதாவது பவர்ல வந்து பவர்லெஸ் அவங்க, அதாவது அவங்க கிட்ட எந்த பவரும் இல்லை. இவங்க ரெண்டு பேரை விட கலாக்கார் வந்து பவர் கம்மியானவங்க. ஆனாலும் மக்கர் நயி சம்ஸ்கிருதிகா பண்ணேக்கா காம், ஒரு புதிய கல்ச்சரை உருவாக்கத்துக்கான வேலை உசிகோ கர்னாஹே, அவங்களால மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்றத சொல்ல வராங்க. சோ இதுல விசேஷத்தா என்ன அப்படின்னா நயி சம்ஸ்கிருதிகோ சஹி டங்கு சே பனானே கேலியே, அதாவது ஒரு புதிய கல்ச்சரை சரியான முறையில உருவாக்குறதுக்கு லேக்க கலாக்காரோங்கோ நிமந்திரணா தேதே ஹை. சோ ரைட்டர் என்ன பண்றாரு, கலைஞர்களை வந்து அழைக்கிறாரு. நிமந்திரணா அப்படின்னா இன்வைட் பண்றாரு, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்றாரு. டாகூர் கி யஹ் சோட்டி சி கவிதா கலாக்காரோங்கோ பிரேரணா தேத்தி ஹை. சோ டாகூர் இருக்காரு, அவருடைய இந்த ஒரு சின்ன கவிதை தான் கலைஞர்களை வந்து என்கரேஜ் பண்ணுது. பிரேரணா அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குதான். लेखक ने सही समय और सही स्थान पर इस कविता को उदाहरण के रूप में दिया है. सो ரைட்டர் என்ன பண்றாரு, சரியான டைம்ல சரியான இடத்துல இந்த கவிதைய ஒரு உதாரணமா நமக்கு சொல்லி ஒரு கல்ச்சர் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றதையும் சொல்ல வராரு.
नेक्स्ट थर्ड वन, सदियों से अवरुद्ध निर्जरिनी जब यगायक शैलशृंग से फुट पड़ेगी, युगों से पिंजरबद्ध बद्ध पिहगी जनवन विडपी की पुणगी पर गोलते हुए कलरव कर उठेगी. அதாவது सदियों के अवरुद्ध निर्जरिनी जब यगायक शैलशृंग से फुट पड़ेगी. அதாவது இது வந்து ரெண்டு விஷயங்களை வந்து எக்ஸாம்பிளா சொல்லி இந்த சம்ஸ்கிருதியை பத்தியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கவிஞர் இதுல சொல்லியிருக்கிறாரு. அதாவது எப்படி ஒரு மலையில நீர்வீழ்ச்சின்றது பல வருஷங்களா அதை அடைச்சு வச்சுட்டு திறந்து விடும்போது எந்த அளவுக்கு ஃபோர்ஸா வேகமா வருமோ, அது போல எப்படி ஒரு பறவையை வந்து கூண்டுல அடைச்சு வச்சுட்டு அதை ரிலீஸ் பண்ணும் போது அது எப்படி கத்திட்டே ரொம்ப சத்தம் போட்டுட்டே வெளியே பறந்து போகுமோ, சோ அது போல கவிஞர்களும் தன் மனசுக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற எல்லா விஷயங்களையும் வெளிப்படுத்தும் போது அது கோபமா வெளிப்படும். அது வந்து இயற்கை தான், அது நேச்சர் அப்படின்றத சொல்ல வராங்க. அதாவது எந்த ஒரு விஷயமும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அதை ரிலீஸ் பண்ணும்போது அதனுடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும் அப்படின்றத இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு இதுல சொல்ல வர்றாரு. அதாவது ஹிமாலய மவுண்டைன்ஸ் மலைகள்ல இருந்து வரக்கூடிய நீர்வீழ்ச்சியும் அண்ட் தென் அந்த பேர்டை வச்சுமே இதுல சொல்ல வராங்க. அதுதான் இங்க சொல்றது. பிரசங்க் என்ன அப்படின்னா, यह वाक्य श्री रामवृक्ष बेनीपुरी की नई संस्कृति की ओर नामक निबंध से दिया गया है. இந்த லைன்ஸ் எல்லாம் படிக்கும் போது இதுக்கு க்ளூ வேர்ட்ஸ் வச்சுக்கோங்க. சதியோங் சே அவருத்த, அதாவது பல நூற்றாண்டுகளா அடைப்பட்டிருக்கிற. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து யுகோங் சே பிஞ்சர் வத்த, அதாவது பல யுகங்களா அடைப்பட்டிருக்க. பிஞ்சர்னா அந்த கூண்டுக்குள்ளேயே இருக்கிற பிஹெகி அந்த பறவை. சோ இதெல்லாமே வந்து க்ளூ வேர்ட்ஸ் தான் இது எல்லாமே. சோ இது ரெண்டு வேர்டு வந்தாலே இந்த விளக்கம் எழுதணும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த சென்டென்ஸ் ஸ்ரீ ராமவிருக்ஷ பேனிபுரனுடைய நயி சம்ஸ்கிருதிக்கு ஓர்ன்ற கட்டுரையில இருந்து எடுக்கப்பட்டது. இது ERC 3க்குமே காமன் தான், சந்தர்ப்பம் அதேதான். लेखक बेनीपुरी चाहते हैं कि कलाकार नई संस्कृति को बनाने का दायित्व अपने गंदों पर लेंगे. அதாவது ரைட்டர் என்ன சொல்றாரு, பேனிபூரி சாஹத்தி ஹைக்கி. சோ ரைட்டர் பேனிபூரி என்ன விரும்புறாரு அப்படின்னா, கலாக்கார் அதாவது கலைஞர்கள் நயி சம்ஸ்கிருதிக்கோ பனானேக்கா தாயித்வ, ஒரு புதிய கல்ச்சரை உருவாக்குவதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டிய அப்பனே கந்தோங் பர் தன்னுடைய தோள்கள்ல எடுத்துக்கணும், சுமக்கணும் அப்படின்னு சொல்ல வராரு. யஹ் பிரார்த்தனா கர்த்தே கர்த்தே. சோ இந்த ரெக்வஸ்ட் பண்ணி லேக்கக் யஹ் வாக்கிய லிக்தே ஹே, இந்த சென்டென்ஸ் அவங்களுக்காக எழுதியிருக்கிறாராம். சோ இதுல வியாக்கியம் என்னன்னு பார்ப்போம். அதுலதான் இப்ப நம்ம மேல படிச்ச இந்த ரெண்டு லைனோட எக்ஸ்பிளனேஷன் வரப்போகுது. சோ வியாக்கியம் என்ன அப்படின்னா, கலாக்கார் இத்தனை லம்பே கால் தக் சுப் ரஹ சுகே ஹை. சோ கலைஞர்கள் வந்து இத்தனை வருஷம், இத்தனை லம்பே கால், இத்தனை லாங் இயர்ஸ் என்ன பண்றாங்க, லாங் இயர் வரைக்கும் பல வருஷங்கள் வரைக்கும் சுப் ரஹ அமைதியா இருந்துகிட்டு இருக்காங்க. ஆகே சம்ஸ்கிருதிக்கோ பனானிக்க காம் கர்னே ஆயேங்கி. ஆனா அதுக்கப்புறம் இந்த பண்பாடை வந்து உருவாக்குவதற்கான வேலையை செய்யறதுக்கான முயற்சியில இறங்கும் பொழுது தோ மகத்துவபூர்ண கட்னா ஹோகி, அது ஒரு மிக சிறந்த நிகழ்வாகவே மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கலாக்காரோं की अब तक की रूकी शक्ति, அதாவது இந்த கலைஞர்களுடைய இப்ப வரைக்கும் இப்ப வரைக்கும் இருக்கிற ரூகி சக்தி, அந்த தடைப்பட்டு இருக்கிற அந்த சக்தியானது சப் கிரியான் வித் ஹோகி, எப்ப அது வந்து வெளிப்படுதோ, அதாவது அவங்க கிட்ட அடைப்பட்டு இருக்கிற அந்த சக்தியானது எப்ப வெளிப்படுதோ தப் அப்பனி பிரச்சண்டடத்தா திகாயேகி, அப்ப தன்னுடைய கோபத்தை பிரச்சண்டதா அப்படின்னு படிக்கணும் அது. சோ அப்பனி பிரச்சண்டடத்தா திகாயேகி, சோ தன்னுடைய கோபத்தை வந்து காமிப்பாங்க. யஹ் சஹஜ் ஹை, சோ இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம். யஹ் ஸ்வபாவிக் ஹை, இது வந்து ஒரு இயற்கையான ஒரு விஷயம்தான். சோ அதுக்கு எக்ஸாம்பிளா இப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஜர்னா பஹாட்டோங் சே ஜர்தா ஹை. ஜர்னான்றது ஒரு நீர்வீழ்ச்சி, அது மலைகள்ல இருந்து நீர் வந்து கொட்டிக்கிட்டு இருக்கு. ஜர்தாஹைனா நீர் அருவியா வந்து கொட்டுது. யதி ஒருவேளை வக குச் சதியோங் தக், சோ அப்படிப்பட்ட நீர்வீழ்ச்சியானது ஒரு சில வருடங்கள் வரைக்கும், சதினா இயர் செஞ்சுரிஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஒரு சில வருஷங்கள் வரைக்கும் ரூப்னே கே பாத், அத தடைப்பட்டிருக்கு, அது தடை செஞ்ச பிறகு டூட் படேகா, அந்த தடை உடைஞ்சிடுச்சு அப்படின்னா
तो बाधाओं को चूर चूर कर बहेगा. சோ அது என்ன பண்ணி எல்லா தடைகளையும் தகர்த்தெறிஞ்சு தூள் தூளாக்கி அந்த நீர்வீழ்ச்சி ரொம்ப வேகமா கொட்டும். அது போல இன்னொரு எக்ஸாம்பிள் இது. யதி ஒருவேளை பிஞ்சுடைமேம் கைது ஹுவா, ஒரு கூண்டுல அடைப்பட்டு இருக்கிற பக்ஷி ஒரு பறவை சூட்டுக்கர் உட்டேகா விடுதலையாகி பறக்கும் பொழுது, தோ அப்ப ஜோர் ஜோர் சே ரொம்ப பலமா கலரம் கரேகா கத்துமா, ரொம்ப பலமா கத்திக்கிட்டே அது பறந்து போகுமா. இசி தரக், சோ இது போலதான் கலாக்கார் கலைஞர்களும் சப் சம்ஸ்கிருதிகா நிர்மான் கர்னே ஆயேங்கி, ஒரு பண்பாடை உருவாக்கணும் அப்படின்ற முயற்சியில இறங்கிட்டாங்க அப்படின்னா, தப் உன்கி பூரி தாகத் பிரகட் ஹோகி, அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, தன்னுடைய முழு முயற்சியுமே அதுல வெளிப்படுத்துவாங்க. நம்ம அவங்களுடைய முழு எண்ணங்களையும் அதுல வெளிப்படுத்துவாங்க, தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. உன்கோ சஃபல்தா மிலேகி, சோ அப்படி வெளிப்படுத்தும் போது அவங்களுக்கு அதுல வெற்றியும் கண்டிப்பா கிடைச்சிடும் அப்படின்னு சொல்ல வராங்க. விசேஷத்தா என்ன அப்படின்னா, லேக்கக் பிரீத்திகோங் சே அப்னே பாத் சமஜாத்தே ஹை. சோ ரைட்டர் என்ன பண்றாரு, பிரீத்திகோங் அப்படின்னா குறிப்புகள் மூலமா, சின்னங்கள் மூலமா. சோ இங்க என்ன பண்ணாரு, மலை, பறவை அந்த மாதிரி எடுத்து சொன்னார் இல்லையா, உதாரணம் அதுதான். சோ ரைட்டர் பிரீத்திகோங் ஒரு சில அடையாளங்கள் மூலமா தன்னுடைய கருத்தை புரிய வைக்கிறாரு. இன் சுந்தர் பிரீத்திகோங்கே காரன், இப்படிப்பட்ட ஒரு சிறந்த சின்னங்கள் மூலமா யஹ் வாக்கிய இந்த சென்டென்ஸ் பிரபாவசாலி பன்கயாகை, ரொம்ப பெஸ்ட் ஆயிடுச்சு. பிரபாவசாலினா எல்லார்கிட்டையும் தாக்கத்தை ஏற்படுத்தியதா ஆயிடுச்சு. அவர் விஷய வஸ்து கம்பீர் ஹோ கயி ஹே, சோ அது மட்டும் இல்லாம அதுக்கான பொருளும் ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லாருடைய மனசுலயும் பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.